முத்து மீனாக்கு சண்டையே வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்து வந்து பாபுவை காப்பாத்துறதுக்காக பேப்பர்ல சிட்டிக்கிட்ட எழுதி சைனை வாங்கிட்டு பாபுவிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டு இதுல வந்து என்னோட நம்பர் இருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனை வரும்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. முத்து வந்து சிட்டியை பார்த்துட்டு இன்னும் கிளம்பலையா, இங்க என்ன வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க. அங்க போயிட்டு சத்யாவை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன சத்யா சிட்டி கூட சேர்ந்து பணத்தை திருடின, இப்ப வீடு வீடா வந்துட்டு பணத்தை வாங்கலான்ட்டு வந்திருக்கியா, உன் அக்காவை பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப வேலைக்கு போயிருக்கா, அவளை மாதிரி நீ வரத்துக்கு பாரு, அத்தை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்களுக்காக வந்து படிக்க வச்சிருக்காங்க, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்ல சத்யா இருந்துகிட்ட அது எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு நீ கிளம்பு அப்படின்றாங்க. அதெல்லாம் எப்பயுமே திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிளம்பிடுறாங்க. சீதா வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க. ஸ்ருதி சீதாவை பார்த்துட்டு உங்களை பார்க்கதான் வந்தோம், கங்கராஜ் சீதா அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் தருவாங்க. சீதா அதை வாங்கி பார்த்துட்டு வாட்ச் இருக்கும், ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸ்ருதி இருந்துகிட்டு பிரெக்னன்சி எல்லாம் செக் பண்றாங்களே அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்னு சொல்லி கேட்க சீதா இருந்துகிட்டு ஆமா ஸ்ருதி எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க எனக்கு வந்து குழந்தை பெத்துக்கிறதுல இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்ல சீதா இருந்துகிட்டு எத்தனை பேர் குழந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, ஹெல்த்தியா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு வந்து குழந்தையே வேண்டான்னு சொல்லல, வாடகை தாய் மூலியமா குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தான் கேட்கறேன், நீங்க வந்து மேடம் கிட்ட கேட்டுட்டு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிளம்பிடுறாங்க. சீதாவும் சரின்ட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து சத்யா வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா இருந்துகிட்டு என்ன சத்யா கையில சரியாயிடுச்சு போல, நல்லா இருக்கா இப்போ அப்படின்னு கேட்க ஆமாம்மா வெயிட் மட்டும் தூக்க வேணாம்னு சொன்னாங்க, என் கையெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. சரி நீ போயிட்டு குளிச்சுட்டு வா, நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம், நான் போயிட்டு அக்காவையும் மாமாவையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல சத்யா இருந்துக்கிட்டு நீ அக்காவை வேணாலும் கூப்பிடு, அந்த ஆளெல்லாம் வந்து கூப்பிடக்கூடாது, அந்த ஆள் வந்தால் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டுட்டு உள்ள போறாங்க. அடுத்து மீனா வந்து அம்மா வீட்டுக்கு வராங்க. அம்மாவை பார்த்து பேசுறாங்க. அம்மா நான் இந்த வழியா ஒரு வேலைக்காக வந்தேன், உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன், அம்மா இன்னைக்கு சத்யாவுக்கு பிறந்த நாள் தானே, எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சத்யா வந்து குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் அவனை பார்த்துட்டு கிளம்புறேன்னு சொல்ல அதுக்கு அவங்க அம்மா இருந்துகிட்டு சத்யாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுவும் இல்லாம கை சரியாயிடுச்சுன்னா அம்மன் கோயில்ல வந்து கூழ் ஊத்தலான்னு சொல்லி வேண்டியிருந்தா இன்னைக்கு பண்ணலான் இருக்கிறேன், அதுதான் உன்னையும் மாமாவையும் கூப்பிடலான்னு சொன்னா சத்யா கோவப்படுறான். அக்காவை வேணாலும் கூப்பிடு, ஆனா மாமாவை கூப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பண்றான் அப்படின்னு சொல்ல மீனா இருந்துகிட்டு நான் பேசுறேம்மா அவன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா சத்யா குளிச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. மீனா போயிட்டு சத்யா கிட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. என்னடா இன்னைக்கு மாமா வந்துட்டு கோயிலுக்கு கூப்பிடவே கூடாதுன்னு சொன்னியாமே அப்படின்றாங்க. அதுக்கு ஆமாக்கா நீங்க கூட தான் வந்து காம்படிஷன்ல வின் பண்ணீங்க, அம்மாவும் சீதாவும் வந்தாங்க, நான் வந்தேன்னா உங்க விஷயத்துல நான் தலையிடல, என்னோட விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க, நீ வர மாதிரி இருந்தா வா, ஆனா மாமா வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் மீனா வந்துட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. சத்யா இருந்துகிட்டு மாமா வந்தா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறாங்க. சரிம்மா அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க. அங்க போயிட்டு முத்து வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த மீனா சவாரிக்கு காசு வந்தது சேர்த்து வச்சுக்கோ, உண்டியல்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மீனாவும் அந்த காசை வாங்கிட்டு உண்டியல்ல போடுறாங்க. முத்து இருந்துகிட்டு நீ சொல்ற ஐடியாவும் சூப்பரா தான் மீனா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ தானே சொன்ன கார் வந்து புதுசா வாங்கி சவாரிக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாத்தியா ஒரு டிரைவரை போட்டு நம்ம சவாரிக்கு விட்டோம், இப்ப நம்ம கையிலயும் காசு நிக்குது, சீக்கிரம் வந்து மேல ரூம் கட்டிடலான்னு தான் நினைக்கிறேன், இன்ன வரைக்கும் எல்லாமே சூப்பரா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மீனா இருந்துகிட்டு நான் வந்து ஜூஸ் போடுறேன் உட்காருங்க, நீங்க ரொம்பவே கழிச்சு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மீனா எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு சவாரிக்கு ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மீனா போயிட்டு முத்து கிட்ட ஒரு நிமிஷம் இல்லைங்க அவங்க கிட்ட பேசணும், இன்னைக்கு சத்யாவுக்கு வந்து பிறந்த நாள், அது இல்லாம கை சரியாயிடுச்சுன்னா அம்மா வந்து கூழ் ஊத்துறேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க, அதனால போகலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மீனா சொல்றாங்க சத்யாவுக்கு வந்து கை சரியாயிடுச்சு, அதனால அம்மா வந்து கூழ் ஊத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து இருந்துகிட்டு அதுக்குள்ளேயுமா சரியாயிடுச்சு, நான் அப்ப கொஞ்சம் மெதுவாதான் உடைச்சிருக்கேன் போல அப்படின்றாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்ல முத்து இருந்துகிட்டு நான் கம்முன்னு போனவன நீ தானே பிடிச்சி என்னை கேட்ட, இப்ப பாரு நீ என்னை வந்து இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் மாத்தி மாத்தி சண்டை வருது. அம்மா என்னையும் கூழூத்தத்துக்கு வர சொன்னாங்கன்னு சொல்ல அதுக்கு முத்து இருந்துகிட்டு உன்னையுமா இல்ல உன்னை மட்டும்தான் கூழூத்தத்துக்கு வர சொன்னாங்களான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க அப்படிலாம் சொல்லலன்னு சொல்ல அதுக்கு முத்து இருந்துகிட்டு ஏன் மீனா நீ இப்படி பொய் சொல்ற, சத்யாவை பத்தி எனக்கு தெரியும், உனக்கு இன்னுமே தெரியாது, அதுவும் உன் தம்பி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்க அம்மாவும் என்னை வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு வந்துட்டு ஏங்க இப்படி பேசுறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, எங்க அம்மாலாம் எதுக்கு வந்து இப்படி சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்ல ஆமா நான் தான் கையை உடைச்சேன், என்னை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சத்யா வந்து உனக்கு ஒரு நல்ல தம்பியா இருந்திருந்தா நான் ஏன் தேவையில்லாம கையை உடைக்க போறேன், அவன் சேரக்கூடாத ஆள்கிட்ட சேர்ந்தா அப்படிதான் நான் வந்து கையை உடைப்பேன், அவன் வந்து கெட்டு போறதுக்கு காரணமே நீயும் உன் குடும்பமும் தான், அவன் அப்படி பண்ணியிருக்கும் போதே 4 அடி வச்சு கம்முன்னு உட்காருடா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்திருக்கணும், இங்க இருக்கிறான் பாரு மனோஜ், அவன் வந்து என் அம்மா செல்லம் கொடுத்த மாதிரி தான் நீங்களும் அங்க கொடுத்துருக்கீங்க, அவனும் இவனும் ஒண்ணுதான். அதுக்கு மீனா சொல்றாங்க என்னங்க பண்றது,
அவன் தான் கடைசியா பிறந்தான், அதனால வந்து இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்து இருந்துகிட்டு கடைசியா பிறந்தானா செல்லம் கொடுத்து வச்சிருப்பீங்களா, 2 அடி போட்டு உட்கார வச்சிருக்கதில்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவன் வந்து நல்ல பையனா ஒழுக்கமா இருந்திருந்தா என் தம்பிக்கு பிறந்த நாள் வாங்க கூழ் ஊத்துறாங்கன்னு சொல்லி என்னை தைரியமா கூட்டிட்டு போவேன். ஆனா உன் மூஞ்சில வந்து பயம் எல்லாமே தெரியுது அப்படின்னா அவன் மேல தப்பு இருக்கிறதா தானே அர்த்தம், உனக்கே அந்த பயம் இருக்குதானே அப்படின்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, சிட்டி தான் வந்து சத்யா கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முத்து வந்து பயங்கரமா பேசுறாங்க. அவன் வந்து முன்ன மாதிரி இல்லைங்க, இப்பெல்லாம் மாறிட்டான், அவன் நல்ல பையனா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்து இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவன் என்னை சுத்தமா மதிக்கிறதே இல்லை, அப்படி இருக்கும்போது நீ வந்து போவே கூடாது அப்படின்னு சொல்லி முத்து திட்டுறாங்க. அடுத்து சீதா சத்யா அம்மா 3 பேரும் வந்துட்டு கோயில்ல கூழ் ஊத்தலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்க சத்யா போயிட்டு அம்மா கிட்ட, அம்மா என்ன அக்கா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதாண்டா எனக்கும் தெரியல அப்படின்றாங்க. மீனா அக்கா வராம நான் வந்து கூழ் ஊத்த மாட்டேன், எனக்கு இந்த கூழ் ஊத்துறதும் எதுவுமே வேண்டாம், நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்படிலாம் பேசாதடா, நம்ம கண்டிப்பா கூழ் ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. சீதா கிட்ட வந்து அவங்க அம்மா போனை வாங்கிட்டு கொண்ட நான் வந்து மீனாக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணி பேசுறாங்க. மீனா இருந்துகிட்ட, அம்மா நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க, நீங்க ஊத்துங்க, நான் அப்புறமேட்டுக்கு வரேன் அப்படின்றாங்க. என்னடி இப்படி சொல்ற, நீ வரலன்னா வந்து சத்யா கூழ் ஊத்த மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்றான், அதான் சிட்டி கிட்ட தான் வேலைக்கு போறான், அதுவும் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவும் நின்றேன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு நீ வந்து கோயிலுக்கு வா, அப்படின்னாதான் வந்து கூழ் ஊத்த முடியும் அப்படின்றாங்க. இல்லம்மா நீங்க ஊத்துங்க, என்னால இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஸ்ருதி உள்ள வந்துடுறாங்க. என்ன மீனா ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இன்னைக்கு தம்பி வந்து கூழ் ஊத்துறாங்க, அதுக்கு என்னால போக முடியல, அதான் சத்யாவுக்கும் முத்துக்கும் ஆகாதுல்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன், சத்யா வந்து உங்களோட தம்பி, பிறந்த நாளைக்கு நீங்க கண்டிப்பா போயே ஆகணும், அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. என்ன மீனா முத்துவுக்கு வந்து வேலைக்கா போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி இன்னுமே கொஞ்சம் ஏத்தி விடுறாங்க. ஸ்ருதி பேசினதை மீனா வந்து ஏத்துக்கிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் முத்து வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத விஜயா வந்து கேட்டுறாங்க. விஜயா மூலயமா வந்துட்டு முத்து கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா 2 பேத்துக்கும் சண்டை வந்துடும், இதனால 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ்ன்னு நினைச்சிட்டு முத்து கிட்ட வந்து சொல்ல போறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.